ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தற்பரிசோதனையை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம ஒரு தற்பரிசோதனையை நம்ம தியானிக்க போகிறோம். நீங்கள் காத்திருக்கிறவரா? இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற தற்பரிசோதனை நீங்கள் காத்திருக்கிறவரா என்கிற ஒரு தற்பரிசோதனையை உங்களை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து தங்கள் செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் அவர்கள் இளைப்படையவே மாட்டார்கள், நடந்தாலும் அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த காத்திருக்குதல் என்கிறது மிக 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 அவசியமான ஒன்று. வெயிட் பண்றது. இந்த வெயிட் பண்றதுக்கு அநேகரால பொதுவாக நமக்கு முடியாது. வெயிட் பண்றதற்கு ஒன்று நம்ம மாம்சம் விடாது, சில மனிதர்கள் விட மாட்டாங்க, சத்துருக்கள் விட மாட்டாங்க. ஆனால் சில ஆசீர்வாதங்களுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் காத்திருக்கிறது என்கிற ஒன்று இல்லாவிட்டால் அவசரப்படுவோமே. ஆனால் நிச்சயமா சொல்றேன், அதனால ஒரு பெரிய வெற்றியை உங்களால அடைய முடியாது. நிறைய பேர் எதுல தோற்று போயிருக்கிறாங்கன்னா, அவங்களால காத்திருக்க முடியல. ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்துல நீங்க கேட்கலாம், அது ஒருவேளை காலதாமதமாகலாம். ஆனால் காலதாமதம் ஆன உடனே ஆண்டவருடைய பிள்ளைகள் அவ்வளவுதான், இனி நடக்காது, இனி நடக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஆண்டவர் வாக்கு கொடுப்பாரே, ஆனால் எத்தனை காலதாமதமானாலும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதற்கு உதாரணத்திற்காக நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளலாம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு குழந்தையை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. ஆனா அநேக நாட்களாக ஆபிரகாம் எதிர்பார்த்து அந்த குழந்தை பாக்கியம் அவனுக்கு கிடைக்காத உடனே இப்போ அவர் காத்திருக்கிறாங்களோ இல்லையோ, சாராளுக்கும் காத்திருக்கக்கூடிய ஒரு இருதய பக்குவம் போயிருச்சு. ஏன், அது யாரா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருச்சு. ஆபிரகாம் மிகவும் வயது சென்றவராய் மாறிவிட்டார். இவர்களுக்கு நம்பிக்கையெல்லாம் போனதற்கு பிற்பாடு இந்த சாராய் அம்மா என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுத்து விடுறாங்க. இது கொடுத்து விட்டு காத்திருக்காம அப்படி செஞ்சதுனால அவர்களுக்கு மட்டுமல்ல, கடைசியில் ஒரு துஷ்டமான ஒரு சன்னதி தேசத்திற்கு வந்தது. அதன் நிமித்தமாய் சாராளுக்கு கஷ்டம் ஏற்பட்டுருச்சு. ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் வாக்குவாதங்கள் உண்டாயிருச்சு. அதனால ஒரு பெரிய குழப்பம் வந்து, ஆபிரகாம் நீதிமான், யாருக்குமே தீமை செய்யாத மனுஷன், ஆனா இந்த அம்மாவுடைய கையில ஒரு துருத்தியில தண்ணீரை கொடுத்து அவங்களை அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஆயிருச்சு. பல பிரச்சனைகள் அந்த குடும்பத்தில் வர்றதற்கு காரணம், ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார், அதை நிறைவேற்றுவதற்கு காலதாமதம் ஆகிறதுனால, காத்திருக்க முடியாததுனால. இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் காத்திருக்கிற காலம் வீணான காலம் அல்ல, வீணான காலம் அல்ல. காத்திருக்கிறதல் என்கிறத ஆண்டவர் சொல்லும் போது ஆண்டவர் கழுக தான் சொல்றாரு. ஏன் கழுக சொல்றாரு அப்படின்னா, இந்த கழுது தன்னுடைய வயதெல்லாம் முடிஞ்சு தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த கடைசி நிமிஷத்துல இதுவரையிலும் அது பறக்காத பெரிய உச்சிக்கு போய் அதுல உட்கார்ந்து தன்னுடைய ரெக்கைகளை ஒன்னொன்னா கொத்தி 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 கீழே போட்டுருமா. கீழே போய் எல்லா ரெக்கைகளும் கீழே விழுந்து அந்த வெயில வெறும் அந்த தோலோடு அப்படியே காத்திருக்குமாமா. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த முடிகள் எல்லாம் திரும்ப வளர்ந்து பழையதை விட பலனாய் ஒரு வாலிப அந்த கழுக போல அகைன் திரும்ப அதுக்கு இறங்கி வருமாமா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளும் அப்படிதான். நீங்க காத்திருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. கழுகுகளை போல ஒருவேளை உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் அற்று போகலாம், எல்லாமே கீழே விழுந்து நீங்க ஒன்றும் இல்லாதவங்களா இருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தர் செய்வார் என்று நம்பிக்கையோட காத்துருங்க, அவசரப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். யாராவது உங்களை அவசரப்படுத்தும் போது நீங்க ஆண்டவரிடத்துல கிருபை கேளுங்க. நான் காத்திருக்கணும். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அப்போ ஆண்டவர் ஏற்ற வேலைன்ற ஒரு வேலை வச்சிருக்கிறாரு, ஏற்ற சமயம்ன்ற ஒரு சமயத்தை வச்சிருக்கிறாரு. அந்த சமயத்துல ஆண்டவர் அந்த வழியை திறப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகவே வேண்டாம். ஆண்டவரிடத்துல கேளுங்க. இன்னைக்கு தற்பரிசோதனையில இதுவரைக்கும் நான் எல்லா ஆத்துலையும் அவசரப்பட்டுட்டேன், இதுவரையிலும் எல்லா ஆத்துலையும் நான் வேகமா செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா இனி எனக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு கிருபையை தாங்கப்பா.
ஆண்டவரே வெயிட் பண்ணக்கூடிய ஒரு கிருபையை தாங்கப்பா. எப்பவுமே காத்திருந்து வாங்குறதற்கு மிகுந்த ஆசீர்வாதம் இருக்குது. கண்களை மூடலாமா அப்பா சமூகத்துல, கேட்கலாமா ஆண்டவரிடத்துல, தகப்பனே அந்த காத்திருக்க கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு தருவீராக ராஜா. அவசரம் வேண்டாமப்பா. அவசரப்பட்டு காலத்திற்கு முன்பாகவே உங்கள் பிள்ளைகள் எந்த காரியத்தையும் செய்து விடாதபடிக்கு ஆண்டவரே தரித்திருந்து ஏற்ற காலத்துல நீங்க உயர்த்துற வரைக்கும் உங்க கைக்குள்ள அடங்கி இருந்து அந்த காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை, ஒரு கிருபையை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தரப்போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். நீர் அந்த அற்புதத்தை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்க கரங்களிலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுது நேரடியாக நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இன்றைய தினத்திலும் பேசுவாராக. என்னுடைய சாட்சியோடு சேர்ந்து சில வார்த்தைகள் அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு சில வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வாசிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து. பேஜ் நம்பர் புதிய ஏற்பாட்டில் 254வது பக்கத்தில் இருக்கிறது. வாசிக்கலாமா? அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிக்கப்பட்டேன். 1 தரம் கல்லெறி உண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலில் 1 ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களாலும், கள்ளர்களால் வந்த மோசங்களாலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களாலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களாலும், பட்டணங்களால் உண்டான மோசங்களாலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களாலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களாலும், கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களாலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த வசனத்தை இந்த இடத்திலே எழுதுகிற தேவனுடைய மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சாதாரணமான ஊழியக்காரன் அல்ல. இவன் ஒரு தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலன். அந்த இடத்துல சொல்லும் போது சொல்லுகிறான், இந்த அப்போஸ்தலனாகிய பவுலால அவனுடைய உருமால்களிலே அற்புதம் நடந்தது. அநேக மரித்தவர் உயிரோடு எழும்பினார்கள். எவ்வளவோ அற்புதங்கள் அவங்க மூலமா நடந்தாலும் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதி வச்சிருக்கிறார்னா, என் வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை, நிறைய பகுதிகளை என் ஊழியத்துல சந்தித்தேன் என்று அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு இருக்கிற நம்ம கேட்கலாம், அவர் தான் நல்ல பெரிய ஊழியக்காரராச்சு, அவர் தான் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்துறவராச்சு, அவர் நிறைய வியாதிகள் எல்லாம் சரி பண்ணிட்டாரு, அப்ப ஏன் அவருக்கு இந்த மாதிரி போராட்டம் வருது? எதற்காக அவருக்கு இந்த மாதிரி போராட்டம் வரணும்? அதுவும் இத்தனை பிரச்சனையா அப்படின்னு நம்ம கேட்போம். எஸ், ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் பயன்படுத்தும் போது சாதாரணமாக பயன்படுத்துவதில்லை. உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் சந்திக்கிற நிறைய பிரச்சனைகளின் வழியாக ஆண்டவர் ஊழியக்காரனை கொண்டு போய் அந்த பிரச்சனையினுடைய தாக்கத்தை குறித்து நிறைய நேரத்தில் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வச்சு அதற்கு பிறகு நிறைய தினங்களை திறப்பிலே நிற்க வைக்கிறார். அப்படி திறப்பில் அவங்க நிற்கும் போது அவங்க வார்த்தையில வல்லமை இருக்குது, அவங்க பிரசங்கத்துல வல்லமை இருக்குது, அவங்க ஜெபத்துல வல்லமை இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடக்காதவர்கள் ஜெபிப்பதற்கும் கடந்தவர்கள் ஜெபிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதான் நம்ம கூட ஒரு பழமொழி சொல்லுவோம், காய்ச்சல் எல்லாம், அத காய்ச்சலும் தலைவலியும் அவங்களுக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாருக்காக அதிகமாய் மிக பிரயாசம் எடுத்து ஜெபிக்கிறனோ இல்லையோ, இந்த தூக்கமே இல்லாம
முடியாம வர்றாங்க பாருங்களேன். யாராவது ஒருத்தர் எனக்கு இந்த மாதிரி தூக்கமே இல்லை, தூக்கம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்களுக்காக நான் ரொம்ப அழுது ஜெபம் பண்றேன். ஏன் அப்படின்னா ஒரு காலத்துல நம்ம இப்படிதானே இருந்தோம், நம்ம இப்படி இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டோம். சோ இந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, இந்த பிரதர் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, நம்மை அறியாமலே அவர்கள் மேல் ஒரு மிகப்பெரிய தாகம், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு உந்துதல் நமக்கு வருது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஊழியக்காரனா இருக்கிற ஒரு நல்ல ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலே உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒரு விச அவர்களுக்குள்ள வந்துட்டு போயிரும், வந்துட்டு அவர்களுக்குள்ள தங்கி இருக்காது. இதுதான்டா நான் அப்படின்னு காமிக்கிறதற்கு ஆண்டவர் சில நேரங்களிலே அனுமதிப்பார். இன்றைக்கு அநேகம் பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு கஷ்டமே இல்லை, நமக்கு ஒண்ணுமே வராது, நமக்கு ஏன் வரணும், நம்ம கூட கடவுள் இருக்கும்போது அதெல்லாம் நமக்கு வராது. நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட விசுவாசத்திலே இருக்கிறது நல்லதுதான். உண்மையிலே நமக்கு வரும்னு நம்ம விசுவாசிக்க வேண்டாம், அப்படி வரும்னு விசுவாசிக்க வேண்டாம். ஆனா எனக்கு வரவே வராது அப்படின்னு நினைக்க வேண்டாம். அப்படி ஒருவேளை எனக்கு அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் அனுமதிச்சாலும் நான் அதிலிருந்து வெற்றி பெற்று வருவேன் என்கிறது தான் உண்மையான ஆவிக்குரிய படிப்பினையே தவிர எனக்கு இனி ஒண்ணுமே வராது அப்படின்றது படிப்பினவே இல்லைங்க. இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து தான் இந்த இடத்துல நம்ம வாசிச்சோம்ல. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே வந்திருக்குமே, ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலே இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள கடந்து போவானே, ஆனால் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உபவாசத்தில் இருக்கிற நீங்கள் கேட்கலாம், நான் ஆண்டவருடைய பிள்ளை தானே பாஸ்டர், நான் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன் தானே, நான் ஜெபிக்கிறவன் தானே, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு எங்கேயுமே எந்த காரியத்திற்கு நான் போனது இல்லையே, ஆண்டவரை தான் நான் நம்பி இருக்கிறேன், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் நடக்குது அப்படின்னு ஒருவேளை நீங்க வேதனையோட இந்த இடத்துல கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, மகளே மகனே, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உபத்திரவங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே வந்தாலும் அந்த உபத்திரவங்கள் அநேகருக்கு நீங்கள் ஜெபிக்கும்படியாக, அநேகருக்கு நீங்கள் சாட்சி சொல்லும்படியாக, அநேகருடைய வாழ்க்கையிலே நடக்கிற கஷ்டத்தினுடைய அந்த விதத்தை அறிந்து கொள்ளும்படியாக தான் ஆண்டவர் அனுமதிக்கிறாரே தவிர உங்களை நிர்மூலமாக்கும்படியாக அல்ல. இன்னொன்று, அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கிறதற்கு மூலமாய் நீங்க ஆண்டவருக்காக பெரிய பிரகாசிக்கிறவர்களாய் நிற்பீர்கள், நீங்கள் பயன்படுகிறவர்களாய் நிற்பீர்கள். ஆனா அந்த உபத்திரவம் கடைசி வரையிலும் உங்களோடு இருக்கவே இருக்காது. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் அந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல பல பாடுகளை பட்டு கொண்டிருக்கலாம். நான் அடிக்கப்படுகிறேன், நான் வியாதியாய் இருக்கிறேன், நான் ராத்திரி பகல் முழுவதும் தூங்காமல் விழித்திருக்கிறேன். இப்படியே அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்து வந்த சில பாதைகளின் வழியாக ஆண்டவர் உங்களை நடத்தி செல்லுவாரே, ஆனால் நான் இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்துல தீர்க்க தரிசனமா சொல்றேன், இல்ல அது ஒரு நாள் உங்க வாழ்க்கையில நிரந்தரமாகவே ஆகாது, அது இருக்காது, அது வந்துட்டு அது போயிடும். ஏன்னா அது வர்றதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நமக்கு அதன் வழியாய் ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார், நமக்கு கற்பித்து கொடுக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு விசை நான் மிகவும் பலவீனப்பட்டு விட்டேன். இந்த ஊழியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ஊழியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த அம்மை நோய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த அம்மை நோய் அப்படின்னா உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் இந்த கொப்பளங்களால நம்ம சரீரம் வந்து நிரம்பி இருக்கும். ஆனா நிறைய பேர் அதை வந்து தவறா வந்து சித்தரிப்பாங்க. அந்த அம்மை நோய் வந்து யாருக்கும் வரக்கூடாது, அதுவும் வந்து அன்னைக்கு வந்து அந்த நோய் வரும்போது நிறைய பேர் ஐயோ பாஸ்டருக்கு அந்த நோய் வந்துச்சா அப்படின்னு. அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஸ்கின் டிசீஸ் தான், நம்முடைய தோலில் வருகிற ஒரு வியாதி தான் அந்த வியாதி. ஆனா அந்த வியாதியை இவங்க வந்து ஐதீகமா அதை இதையும் பண்ணி அது என்னமோ வித்தியாசமா வர்ற வியாதின்னு அப்படியே மாத்திட்டாங்க. எனக்கு அந்த வியாதியினாலே கொடுமையாய் தாக்கப்பட்டேன். அப்படின்னா கொஞ்சம் அல்ல, உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரே கொப்பளத்தினால வாயில நாக்குல சாப்பிட முடியாத அளவிற்கு அந்த கொப்பளங்களால் என்னுடைய சரீரம் அப்படியே நிரம்பிருச்சு. அப்போ அது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. நான் பொதுவாக ஆலயத்தில் இருக்கிற எந்த ஜெபத்திற்கும் ஆண்டவருடைய கிருபையினாலே நான் தவறுனதே இல்லை. ஒரு சண்டே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட நான் என்னுடைய திருச்சபையிலே இல்லாமல் இருந்ததே இல்லை. ரட்சிக்கப்பட்ட அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த லாக்டவுனில் தான் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை திருச்சபையில் நடத்த முடியலையே தவிர, நான் வந்து
அந்த லாக்டவுன் வர்ற வரைக்கும் ஒரு வாரம் கூட நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தவறுனதே இல்லை. அதுவும் ஊழியத்திற்கு வந்து இந்த ஊழியம் ஆரம்பித்ததற்கு பிறகு ஒரு சண்டே கூட என்னுடைய திருச்சபையை விட்டுட்டு நான் எங்கேயுமே வெளியே போனதில்லை. ஆனால் இடை கூட்டங்களுக்கும் அப்படித்தான். நான் இருந்தால் அந்த கூட்டத்தில் இருப்பேன். அப்போ இடையில ஒரு 3 நாள் கன்வென்ஷன் வைத்திருந்தோம். ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனால் அந்த கன்வென்ஷன் கூட்டத்திற்கு என்னால் வர முடியல. உடம்பு முழுக்க அந்த கொப்பளங்களால் நிரம்பி இருந்தது. அப்போ நிறைய கேள்விக்குறிகள். உங்களுக்கு இப்படி வரலாமா? உங்களுக்கு ஏன் இப்படி வந்துருச்சு? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இப்படி இந்த வியாதி வரக்கூடாதே அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிக்கும் போது அந்த தனி அறையில் நான் இருந்து, ஆண்டவரே, இந்த வியாதியை நீர் எனக்கு அனுமதிக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த சூழ்நிலையிலே இந்த வியாதி இவ்வளோ கன்வென்ஷன் கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது, வெளியே பிரசங்கியாரை நாங்கள் அழைச்சி பயன்படுத்தும் போது எப்படி இப்படி இந்த மாதிரி வியாதி வந்துருச்சு அப்படின்னு ஆண்டவரிடத்தில் நான் வந்து மன்றாடி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு ஜெப ஆவியினால் என்னை நிரப்பினார். இதுவும் ஒரு நன்மைக்கு தான் மகனே, இது வெகு சீக்கிரத்தில் கடந்து போய்விடும், இதில் ஒரு பெரிய நன்மை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் என் கூட பேசினார். உடனே அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு தலையில் தொட்டு பார்த்தா தலையில் அப்படியே ஏகப்பட்ட கொப்பளங்கள் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு கொப்பளத்துக்கு மேலேயும் கரத்தை வச்சு நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இந்த ஒரு கொப்பளத்திற்கு ஒரு ஆத்துமா, ஒரு கொப்பளத்துக்கு ஒரு ஆத்துமா, கிட்டத்தட்ட 180க்கும் அதிகமான கொப்பளங்கள் என்னுடைய தலையில இருந்துச்சு. அந்த எல்லா கொப்பளத்தையும் தொட்டு 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 அப்படியே ஒவ்வொரு ஆத்மா வேணும் அப்படின்னு ஜெபம் பண்றதுக்கு பல மணி நேரம் தாண்டி போயிருச்சு. உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த என்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனம் எல்லாம் சரியாயிருச்சு. அந்த புண்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருச்சு. வித்தின் 3 மாதத்திற்குள்ள 3 மந்த்ஸுக்குள்ள திடீரென்று ஒரு டக்குன்னு ஒரு பெரிய வளர்ச்சியை எங்க திருச்சபையில நான் கொடுத்ததை என்னுடைய கண்கள் கண்டது. இன்றைக்கு இந்த ஜெபத்துல, உபவாச ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. நான் நல்ல பிள்ளை தானே, நான் உண்மையாய் ஆண்டவருடைய பிள்ளை தானே, எனக்கு இது வரக்கூடாது இல்லை, உங்களுக்கு இது வரக்கூடாதுன்னு 1000 பேர் உங்களை பார்த்து சொன்னாலும், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வருமே ஆனால் நமக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். ஆனால் ஒன்றுமே நமக்கு நிரந்தரமாய் அது இருக்காது. அதனுடைய முடிவில் இல்லைன்னா அந்த பலவீனத்தை கர்த்தர் ஒரு காரணத்தோடு தான் அனுமதிப்பாரு. அதற்குள்ள ஒரு மிகப்பெரிய மகிமையை உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் மிக கவனமா இருக்க வேண்டியது எதுலன்னா, உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் அனுமதிக்கும் போது உங்க மனசு ஒண்ணு மட்டும்தான் சொல்லணும், இது வெகு சீக்கிரத்துல கடந்து போகும், இது வெகு சீக்கிரத்தில் கடந்து போகும். அதான் நான் ஒரு நாள் வெளியில வாகனத்தில் போகும்போது ஒரு வாலிப தம்பி அவனுடைய வாகனத்தில் அதிகம் அழகாய் ஒரு வார்த்தை எழுதியிருந்தான், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு எழுதியிருந்தான். அப்ப நான் உண்மையிலே என்ன நினைக்கிறேன்னா, அவன் அந்த தம்பி யாரை பார்த்து எழுதினானோ தெரியல, ஆனா உண்மையாய அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் எங்க இருக்கு அப்படின்னா பைபிள்ல தாங்க இருக்குது. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வேதத்திலிருந்து எடுத்து பார்ப்பீர்களே ஆனால் எல்லாருடைய சம்பவத்திலையுமே முடியும் போது என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, இதுவும் கடந்து போகும். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே சிறைச்சாலை அனுபவம் முடியும் போது அவன் சொல்கிறான், இந்த சிறைச்சாலை அனுபவம் கடந்து போகும். தான் ஒரு அடிமையாக இருக்கும் போது சொல்றான், இதுவும் கடந்து போகும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். இத்தனை சூழ்நிலையிலும் கடந்து வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற அநேகரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா, இது என்னை அழித்து விடுமோ, இதிலிருந்து நான் வெளியே வர முடியாதோ, நான் என்ன துரோகம் பண்ணினேன், நான் என்ன பாவம் பண்ணினேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அவனுடைய முதுகை தட்டி சொல்லுகிறார், மகனே மகளே, இந்த வியாதியும் இந்த பிரச்சனையும் இந்த நெருக்கமும் வெகு சீக்கிரத்திலே உன்னை விட்டு கடந்து போகும். அது உன்னை விட்டு போயிடும், ஆனா நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல வெற்றியோட இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நம்பி ஆண்டவருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இது வெகு சீக்கிரத்துல கடந்து போகும். பாஸ்டர், பல வருஷமா போராடி கொண்டிருக்கிறேனே, பல மாதமாய் போராடி கொண்டிருக்கிறேனே, இது எனக்குள்ளே தங்கன மாதிரி இருக்குது, என் சரீரத்தில் அந்த வியாதி ஒண்ணா மாறினது மாதிரி இருக்கு. இல்ல இல்ல இல்ல, இதுல இருந்து இனி மரணம் வரைக்கும் எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று நினைக்காதீர்கள். உங்க வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு போராட்டமும் நீங்கள் பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆயுதம்.
நீங்க பயன்படுத்தப்படுகிற ஒரு வழி. நான் நம்புறேன், இந்த பலிபீடத்திற்கு முன்பாக நான் நிற்கும் போது எனக்கு ஒன்றும் இல்லாதது போல சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்கிறது போல உங்களுக்கு தெரிந்தாலும், நான் நம்புவேன் இந்த ஊழியத்தினுடைய ஆசீர்வாதத்திற்கு, இந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்கு என் பின்பாக எத்தனையோ நுகங்களை சுமந்திருக்கிறேன், எத்தனையோ பாடுகளை சுமந்திருக்கிறேன். இந்த பாடுகள் எல்லாம் சுமக்கும் போதுதான் அந்த மாதிரி பாடுள்ளவங்களுக்காக ஜெபம் பண்றதுக்கு, அந்த மாதிரி பாடுள்ளவங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறதற்கு ஆண்டவர் அழகாய் அந்த பாடுகள் மூலமாய் என்னை படிப்பிக்கிறார். ஆனால் இதுவரையிலையும் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் இந்த 20 ஆண்டுகளாய் ஒன்றை மட்டும் கண்டு கொண்டேன், எதுவுமே எனக்கு நிரந்தரமாய் இருப்பதில்லை. எந்த பாடுகளுமே எனக்கு நிரந்தரமாய் இருப்பதில்லை. எல்லாம் ஒரு சமயம் வரும். ஆனால் வந்த இடம் தெரியாமல் அது ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்து விட்டு அது பாட்டுக்கு கடந்து போகும். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் உங்களோடு பேசுகிறார். சிஸ்டர் உங்களோட பேசுகிறார், பிரதர் உங்களோட பேசுகிறார். அப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், இந்த காரியம் முடிவிற்கு வரும், இந்த சூழ்நிலை முடிவிற்கு வரும். இது ஒரு சின்ன பாடத்தை உனக்கு கற்பித்து கொடுத்து விட்டு, இது ஒரு சின்ன அபிஷேகத்தை உனக்கு கொடுத்து விட்டு, இது ஒரு சின்ன காரியத்திலே உன்னை உயிர்ப்பித்து தட்டி எழுப்பிவிட்டு இது கடந்து போயிடும். இது ஆண்டவரை உன் பக்கமாய் நெருங்கி உன்னை சேர வச்சுட்டு இந்த பலவீனம் உன்னை விட்டு மாறிவிடும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். இன்னொரு வசனத்தை கூட வேதத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு 3 வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். முதலாவதாக சங்கீதத்தில் நம்ம ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 46வது சங்கீதத்திலே 46ஆம் சங்கீதம் 46ஆம் சங்கீதத்திலே 5வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அதே சங்கீதத்திலே 57ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 57ஆம் சங்கீதம் 8வது வசனம், என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையிலே விழித்துக் கொள்ளுவேன். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே 35வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 35வது வசனம், அவர் அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அவர் அதிகாலமே இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் ஆண்டவர் அங்கே ஜெபம் பண்ணினார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே நாம் வாசித்த வசனங்களும் நமக்கு எதை ஒப்புமையாய் சொல்லுகிறது என்றால், அதிகாலமே காலையிலே ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்வார். சங்கீதக்காரனாகிய தாவீதும் சொல்லுகிறான், சுரமண்டலத்தை பார்த்து வீணையை பார்த்து சொல்லுகிறான், நான் அதிகாலையிலே எழுந்திருப்பேன். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலேயே இந்த அதிகாலை ஜெபம் என்கிறது மிக 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 அவசியமான ஒன்று. வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காலையிலே மன்னா பெய்யுமாமா. அந்த மன்னா ஒரு சில குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் பெய்யுமே தவிர அதற்கு பிறகு அந்த மன்னா கீழே வராது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுது வேண்டும் என்றாலும் ஜெபிக்கலாம். ஆனா அதிகாலையிலே ஜெபிக்கிறதற்கு ஒரு மிகப்பெரிய மகிமை இருக்குது, ஒரு மிகப்பெரிய அற்புதம் இருக்கிறது. ஒருவேளை இந்த ஜெபத்திலே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுவரையிலும் அதிகாலை ஜெபத்தை நீங்கள் செய்யாதவர்களாக இருந்தா, கண்டிப்பா நான் உங்களிடத்துல சொல்றேன், தயவு செய்து அதிகாலை ஜெபத்தை ஆரம்பித்து விடுங்கள். ஒருவேளை 4 மணிலிருந்து 5 மணிக்கு அந்த ஜெபத்தை பண்ணலாம், இல்லைன்னா 4:30 ஒரு 5:30 மணி வரைக்கும், இல்லைன்னா 5 6 மணி வரைக்கும். உங்க வீட்டிலே இருக்கிற ரட்சிப்பு, உங்கள் வீட்டிலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் அதிகாலை ஜெபம் செய்வீர்களே ஆனால், நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு பெரிய பெரிய விடுதலையை கொடுக்கிறதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். எங்களுடைய திருச்சபையிலேயே அந்த திருச்சபை கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவர் வளர்த்தி கொண்டே வந்தார். திடீரென்று ஒரு நாள் இந்த அதிகாலை ஜெபம் திருச்சபையில் ஆரம்பிக்கணும்னு எனக்கு ஒரு உந்துதல் ஏற்பட்டது. உடனே அதிகாலையிலே 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் திருச்சபையிலே ஒரு ஜெபம் ஆரம்பிச்சோம். உண்மையிலே என்னுடைய இந்த சிட்டி சர்ச் ஆஃப் காட் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு
அந்த அதிகாலை ஜெபம் மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது. நூற்றுக்கணக்கான பேர் காலையில் 5 மணிக்கு சபையில வந்து உட்கார்ந்துருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, மிக ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த அதிகாலை ஜெபத்துல நடந்த ஒரு சில அற்புதத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு, இந்த அதிகாலை ஜெபம் மிக அவசியம், அந்த கிருபையை ஆண்டவரிடத்துல நம்ம கேட்க போறோம். இந்த அதிகாலை ஜெபம் அப்படியே நடந்து கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல இருந்து ஒரு 3 பேர், ஒரு தாயும் ஒரு தகப்பனும் ஒரு மகளும் அந்த அதிகாலை ஜெபத்துக்கு தவறாமல் கலந்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட 1.5 வருஷத்திற்கு மேல ஒரு நாள் கூட தவறாம அவ்வளவு தூரத்திலிருந்து கார்ல வந்துருவாங்க ஜெபத்திற்கு. அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர்களுக்கு வந்து ஒரு மகள், அந்த ஒரே மகள் வந்து தன்னுடைய வீட்டில் வந்து ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அந்த பையன் வந்து இந்த பிள்ளையினுடைய மனதை பேசி 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 மாத்திட்டான். அப்படியே மாத்தி தன்னுடைய தகப்பனாரை தாயாரை விட்டு பிரித்து தன் பக்கமா இந்த பொண்ணை சேர்த்து இந்த சொத்துக்களை எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து அந்த பொண்ணை ஒரு நாள் யாருக்குமே தெரியாம அந்த மகளை ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு கூட்டிட்டு போய் நான் வந்து இவரை கணவனா ஏத்துக்கிறேன், நாங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கொள்கிறோம்னு சொல்லி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டான். யாருக்குமே தெரியாம அது வந்து கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருச்சு. ஆனா இந்த பொண்ணு வந்து ரொம்ப சின்ன பொண்ணு. அதற்கு பிறகு இந்த பெண் வந்து அவங்களுடைய தகப்பனார்ட்டையும் தாயார் இடத்துலையும் சொல்லுது, இந்த மாதிரி நான் ரெஜிஸ்டர்ல சைன் போட்டுட்டேன், இந்த மாதிரி நாங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னு சொன்ன உடனே இவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அது இப்பதான் வந்து ஸ்கூல் படிச்சு முடிச்சிருக்கு அந்த பொண்ணு, அதுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஒரே பொண்ணு வேற, அதுவும் அந்த பையன் தன்னுடைய வீட்டுல வேலை பார்க்குற ஒரு பையன். இவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல. அப்பொழுது ஒருத்தர் இடத்துல போய் அவங்க கன்சல்ட் பண்ணாங்க, அந்த வக்கீல் இடத்துல போய். அவர் சொல்லிட்டாரு, உங்க பிள்ளையினுடைய திருமணம் ரெஜிஸ்டர் ஆயிருச்சு, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, இனி ஒண்ணுமே பண்ண முடியாது, இனி டைவர்ஸ் மாதிரி தான் நம்மளை அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வேற வழியே இல்லையானா வேற எந்த வழியுமே இல்லை. அப்போ திருமணமே ஆகாத ஒரு பொண்ணுக்கு டைவர்ஸ் மாதிரி இவங்க அப்ளை பண்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். என்ன செய்யறதுன்னே தெரியல. 3 பேருமே மனசு உடைஞ்சு போட்டாங்க. இவங்க அந்த காரியத்தை அப்ளை பண்ணின உடனே அந்த பையன் என்ன பண்ணிட்டானா, இன்னொரு வக்கீலை வச்சுட்டு, எனக்கு வந்து நல்ல நஷ்டஈடு எனக்கு தேவைப்படுது, எனக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும், என் வாழ்க்கையை இப்படி அவங்க நாசம் பண்ணிட்டாங்க, என் மைண்டை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலை. அந்த நோட்டீஸ் இவங்க கையில கிடைச்சு அதை கிழிச்சு போடாம இன்னொரு திருமணமும் தன்னுடைய மகளுக்கு பண்ணவே முடியாது. எத்தனை வருஷம் நீடிக்கும்னே தெரியல. அப்படி மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில அந்த அதிகாலை ஜெபத்திற்கு கண்டினியூவா வந்தாங்க. கிட்டத்தட்ட அவர்கள் வந்து வெறும் ஒரு 3 மாதம் தான். திடீரென்று இவர்களுடைய கேஸை பார்த்த ஒரு ஜட்ஜி வந்து இவங்களை கூப்பிட்டு தனியா அவங்களிடத்துல பேசினாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த தங்கச்சிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்டாரு. அப்ப அந்த பொண்ணு எல்லாத்தையுமே வந்து கிளியரா இந்த மாதிரி தான் நடந்துச்சுன்னு சொன்ன உடனே அவரே முன்பாக நின்று அந்த மலை போல இருக்கிற பிரச்சனையை சாதாரணமாய் மாற்றி இந்த திருமணம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு எழுதி அவங்க கையில அழகா அந்த லெட்டர் கிடைச்சிருச்சு. மிக வெற்றி. அந்த மனுஷனுக்கும் அவங்க வார்ன் பண்ணி, இனி இந்த குடும்பத்தை மிரட்டி ஏதாவது பணத்தை கேட்டீங்க அப்படின்னா உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு காரியத்தை சொல்லி அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் அவங்கள பரிபூர்ணமா விடுதலை கொடுத்து பெரிய சாட்சியாய் ஆண்டவர் நிறுத்தினார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் உங்களை பார்த்து தான் கேட்கிறார். தூங்கணும் கண்டிப்பா தேவைதான். ஆனா ஒருவேளை நீங்க ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட கொஞ்ச நேரம் படுத்துருங்க. ஆனா அதிகாலை ஜெபம் தான் உங்க வீட்டை கட்ட முடியும். அதிகாலை ஜெபம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஜெபமா மாறும். அதிகாலை ஜெபம் இல்லாவிட்டால் உங்க வீட்டுல பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கவே முடியாது. ஒருவேளை இந்த 21 நாள் உபவாச ஜெபத்துல யாரோ ஒருவர் அதிகாலை ஜெபத்தை நீங்கள் செய்யாதவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் தயவு செய்து காலைதோறும் அவருடைய கிருபை புதுசா இருக்குது. நீங்க புதிய கிருபை வாங்கணும்னா அதிகாலையில எழும்பி ஜெபிச்சாதான் புதிய கிருபையை வாங்க முடியும். மறக்க முடியாத ஒரு சாட்சி. அதிகாலை ஜெபத்தை ஒரு நாள் நடத்தி கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்திலிருந்து ஒரு கணவன் மனைவி 2 பேரும் நொந்து போய் உடைந்து போய் வந்தார்கள். அன்றைக்குள்ள ஆராதனை முழுவதும் ஆண்டவர் வெற்றியாய் பேசினார்.
அப்பொழுதுதான் முடித்த உடனே அந்த சகோதரி வந்து என்னிடத்துல சொன்னார்கள், பாஸ்டர், என் குடும்பத்தில் எங்க அம்மா தான் எனக்கு எல்லாம், எங்க அம்மா தான் என்னை வழி நடத்திட்டு இருந்தாங்க, எங்க அம்மா தான் எங்களுக்கு எல்லாத்தையும் இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லுவாங்க. திடீரென்று சிக்காயி 3 நாள் மட்டும்தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. திரும்பி வரும்போது பிணமா வந்துட்டாங்க. அம்மா இல்லாததுனால அம்மா இவ்வளவு சீக்கிரமா இறந்து போவாங்கன்னு நாங்கள் யாருமே நினைக்கல. அவ்வளோதான், எங்கள் வாழ்க்கையே சூனியமாயிருச்சு. நான் பல நாட்களாக பைத்தியக்காரிய போல அலைஞ்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த திருச்சபைக்கு இங்கே காலையில் ஜபம் நடக்குதுன்னு சொன்னாங்க. 5 மணிக்கு நடக்கிற ஜபத்துக்கு கிட்டத்தட்ட 3:45 4 மணிக்கே இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். என்னால் தூங்கவே முடியல. நான் ஆக்சுவலி தற்கொலை பண்ணலான்ற ஒரு மூடில் தான் இந்த இடத்துல வந்தேன். ஆனால் ஆண்டவர் இந்த அதிகாலை ஜபத்தில் என்னோடு கூட பேசினார். நான் இனி கர்த்தருக்காக வாழ போறேன்னு. அவர்கள் இழந்து போன அந்த சந்தோஷத்தை திரும்ப கர்த்தர் தந்து அவங்கள தைரியப்படுத்தி இன்றைக்கு அந்த பிள்ளைங்க 2 பேரையும் ஆண்டவர் ஊழியக்காரர்களாகவும் ஊழியக்காரிகளாகவும் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். இப்போ நீங்க சொல்லுங்க, அதிகாலை ஜபம் பண்ண முடியுமா உங்களால? அதிகாலை ஜபம் பண்ணி பாருங்க. அதிகாலை ஜபத்துல பெரிய வல்லமையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பெரிய கிருபையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது மட்டுமல்ல, என்னுடைய வீட்டில் இருக்கிற மேலே, என்னுடைய வீட்டிற்கு மேலே இருக்கிற ஒரு சகோதரி, அவங்க வீட்டில் 5 ஆம்பளை பிள்ளைங்க, 5 ஆம்பளை பிள்ளைங்க, 2 பெண் பிள்ளைகள். அந்த வீடு ஒரு ரொம்ப சின்ன வீடு. அந்த வீட்டிலே இருக்கிற ஒரு பையன் திருமணம் பண்ணிவிட்டான். திருமணம் பண்ணிட்டு வந்துட்டா எல்லா பெண் பிள்ளை ஆட்களும் வீட்டுக்குள்ள படுத்து கிடக்கும்போது ஆம்பளைங்க 5 6 பேரும் அப்பாவோட சேர்த்து எல்லாரும் வெளியே தான் படுக்கணும். படுக்கிறதுக்கு அந்த வீட்டுக்குள்ள இடம் இல்லை. ஆனால் புதிதாக திருமணம் பண்ணிட்டு வந்த அந்த சகோதரி அந்த வீட்டினுடைய நிலைமையை பார்த்து அப்படியே அரண்டு போய், எனக்கு இந்த வாழ்க்கை வேணான்னெல்லாம் நினைக்கல. அவங்க படுத்திருக்கிற இடத்துல டெய்லி 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் முழங்கால நின்று ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. டாடி, இந்த பட்டணத்தில் எங்களுக்கு ஒரு வீட்டை நீ தரணும். இங்கே ஆண் பிள்ளைங்களெல்லாம் வெளியில் படுத்து கிடக்குறாங்க, நாங்கள் வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிறோம். இப்படி வேணாப்பா, எங்களுக்கு ஒரு சொந்த வீடை தரணும்னு 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் முழங்கால் படியிட்டு அவர்கள் ஜெபித்தார்கள். கரெக்டாக 1 வருஷம் ஒரு நாள் கூட விடாமல் ஜெபம் பண்ணாங்க. அந்த 1 வருஷம் நிறைவு நடக்கும்போது, இவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு வெள்ளை அங்கியை போட்டுக்கொண்டு ஒரு மனிதன் அவர்களுக்கு முன்பாக நின்று ஒரு சின்ன பேப்பரை அவருடைய கையில் கொடுத்தானாமா. அந்த பேப்பரை இவங்க வாங்கி அப்படியே பிரித்து பார்த்தா அந்த பேப்பரில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற ஒரு வசனம் எழுதப்பட்டிருந்ததாமா. உடனே அதை வாங்கி இவங்க ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு சொல்லி அப்படியே அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்களாமா. அந்த ஆண்டிலேயே ஆண்டவர் அவருடைய பிஸ்னஸ் ஆசீர்வதித்தார். அந்த பிஸ்னஸ்ல பெரிய ஒரு லாபத்தை கர்த்தர் கொடுத்தார். மிகப்பெரிய சாட்சி என்ன தெரியுமா? அந்த ஊர்லயே பெரிய வீடு, பணக்கார வீடு, அதிகமான பணத்திற்கு கட்டப்பட்ட வீடு அந்த ஒரே ஒரு வீடு தான். அந்த வீட்டை கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா அந்த வீட்டை பீட் பண்ற மாதிரி யாராலையுமே இன்னும் வீடு கட்ட முடியல. அவ்வளவு பெரிய வீடை 5-6 ரூம்களோடு சேர்ந்த வீடை அவங்க கட்டுறதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அவங்க வீட்டினுடைய வாசப்படியில் ஏறி போய் மேலே அண்ணாந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு போர்டு வச்சிருக்காங்க. அந்த போர்டில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ ஜனமே, இந்த 21 நாள் உபவாச ஜபத்தில் இன்று ஆண்டவர் இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல, இந்த சத்தத்தை கேட்கிற ஒருத்தரிடத்துல கர்த்தர் பேசிட்டே இருக்கிறார். மகளே, அதிகாலையில் நீ முழங்கால நில்லு. அதிகாலையில எழும்பி ஜெபம் பண்ணு. உன் தூக்கத்தை பெருசா நினைக்க வேண்டாம், உன்னுடைய உறக்கத்தை பெருசா நினைக்க வேண்டாம். அது கஷ்டமாகத்தான் இருக்கும், பாடுகளாகத்தான் இருக்கும். இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் கூட நிறைய பேர் அதிகாலை ஜெபத்துல எத்தனையோ அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். அதிகாலை ஜெபத்தின் மூலமாய் உங்களுக்கு அற்புதங்கள் நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் சமீப காலமாய் உங்களுக்கு அதிகாலை ஜெபம் காணாமற் போய்விட்டது. நீங்க அதிகாலையில ஜெபிப்பது இல்லை, நீங்க இருட்டோட எழுந்து ஜெபிப்பது இல்லை. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்திலே நிறைய பேரை உணர்த்துகிறார். மீண்டும் உன்னுடைய முழங்கால் அதிகாலை ஜெபத்திலே முடக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ அதிகாலையில முழங்காலே நிப்பாய், ஆனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சோ நம்ம ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தை விட இந்த அதிகாலை ஜெபம் மிகவும் பலனுள்ள ஜெபம், மிகவும் பலனுள்ள ஜெபம். எல்லாரும் ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, அதிகாலையில நான் ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபையை எனக்கு தாங்கப்பா. ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி
அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி, எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி, இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி, எபினேசர் எபினேசர். அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. ஒரு அற்புதம் இல்லை, இரண்டு அற்புதம் இல்லை, பலாயிரக்கணக்கான அற்புதத்தை ஆண்டவர் எங்க திருச்சபையில எதுல செஞ்சாருன்னா இந்த அதிகாலை ஜபத்துல கர்த்தர் செஞ்சுட்டாரு. எனக்கும் கூட அதிகாலை ஜபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக அடிக்கடி ஏதோ ஒரு சிக்னஸ் இருந்துட்டே இருக்கும், அடிக்கடி ஏதோ ஒரு பலவீனம் இருந்துட்டே இருக்கும். ஆனா அதிகாலை ஜபத்தை எப்போ ஆரம்பிச்சோமோ, ரெகுலரா அதிகாலை ஜபத்தை செய்யும் போது என் உடம்புல கூட கர்த்தர் நிறைய சுகவாழ்வை தந்தார், என் வீட்டில் ஆண்டவர் சுகவாழ்வை தந்தார். அதிகாலை ஜபம் மிக அவசியம், மிக அவசியம். இன்னையிலிருந்து ஒரு முயற்சி எடுங்க, அலாரத்தை வச்சிருங்க, கொஞ்சம் கடினமா பார்க்காம, ஒருவேளை 1 மணி நேரம் இருக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, ஒரு 1/2 hour அரை மணி நேரம் முஞ்செல்லாம் கழுவி போய் நேர ஜபத்துல உட்கார்ந்துருங்க. அதிகாலையில பாட்டு பாடுங்க, சத்தம் போட்டு ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரிடத்துல ஜப விண்ணப்பத்தை வைங்க. நிச்சயமா நான் நம்புறேன் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை, ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். உபாகமம் 32ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் 32வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 11வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். உபாகமம் 32வது அதிகாரத்திலே 11வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவனோடு இருந்ததில்லை. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்தது இல்லை. கழுகு தன் கூட்டை கலைத்து, ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கழுகனுடைய ஸ்டோரியை குறித்து நம்ம நிறைய பேர் நீங்க வாசித்திருப்பீர்கள், நானும் நிறைய செய்தியில கூட சொல்லியிருக்கிறேன். இந்த கழுகு தன்னுடைய குஞ்சுகளை பொரிக்கிறதற்காக தன்னுடைய முட்டை இடும்போது எல்லா பறக்கிற ஜீவராசிகளை போல அல்ல, இது அதனுடைய கூட கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா கட்டுமாமா. ஃபர்ஸ்ட் லேயர் நல்ல முள்களால அந்த கூட்டை நல்லா அழகா பின்னி அதுக்கு மேல சின்ன சின்ன அந்த துகள்களை எடுத்துக்கொண்டு அதன் மேல நிரப்பி அதற்கு மேல இன்னொரு லேயர் வச்சு அதற்கு மேல நல்ல இலவன் பஞ்சு, அந்த பஞ்செல்லாம் எடுத்து வச்சு அதுக்கு மேல முட்டை போட்டு அதை அடக்காக்குமா. அடக்காத்து அது குஞ்சு பொரிச்சு வந்த உடனேயே அந்த குஞ்சுகள் எல்லாம் கொஞ்ச நாள் அந்த தாய் கழுகு அந்த குஞ்சுகளுக்கு சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு அதற்கு பிறகு கொஞ்ச நாட்கள் தாண்டின உடனே அந்த கூட்டிலே இருக்கிற அந்த இலவம் பஞ்சு இருக்கு பாருங்க, மேல இருக்கிற பஞ்சு, அதை கொஞ்சம் கொஞ்சமா கொத்தி கீழே போட்டுருமாமா. அதற்கு பிறகு இன்னும் கொஞ்ச நாள் தாண்டதற்கு பிறகு அந்த அடியில் இருக்கிற அடுத்த லேயர் இந்த பஞ்சு மெத்தையில இருந்த இந்த குஞ்சுகள் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் இருக்குது பாருங்களேன். அந்த கூட்டுல விழும்போது அதுக்கு முதுகெல்லாம் குத்துமாமா. என்ன இந்த தாய் இப்படி ஒரு இரக்கமில்லாத தாய் மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது அது கட்டின அந்த
அந்த அந்த கூடை அதுவே பிரிக்குமா கொஞ்சம் கொஞ்சமா. அது வந்து அதான் இந்த வசனம் சொல்லுதில்ல, கழுகு தன் கூட்டை கலைத்து, அந்த கூட்டை கலைச்சு அந்த கடைசி இருக்கிற அந்த முள்ளில் அந்த குஞ்சுகள் எல்லாம் உட்காந்துருக்கும். அந்த முள்ளையும் எடுத்த உடனே மொத்த கழுகு குஞ்சுகளும் அப்படியே கீழே வரும்போது தன்னுடைய சிறகளாலே அந்த குஞ்சுகளை தன்னுடைய தோல்ல சுமந்து திரும்பவும் போய் மலை உச்சியில வச்சு திரும்பவும் தள்ளி விட்டு இப்படியே அந்த கழுகு குஞ்சுகளை பறக்கிறதற்கு தாய் கழுகு கற்றுக் கொடுக்குமாமா. இப்போ ஆண்டவர் வந்து சில நேரத்துல தாய் கழுகு போலதான் இருக்கிறாரு. நமக்கு ஒரு சொகுசான வாழ்க்கை, நமக்கு ஒரு பஞ்சுமெத்தையான வாழ்க்கை, நமக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்ச வாழ்க்கை, அவ்வளவுதான். இந்த இடம் நல்ல இடம், இந்த ஊழியம் நல்ல ஊழியம், ஆண்டவர் அழகா வந்து செட் பண்ணிட்டாரு அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு ஆண்டவரே அந்த கூட்டை கலைக்கும் போது நிறைய பேருக்கு ஆண்டவர் மேல வருத்தமா இருக்கும். ஏன் ஆண்டவரே இப்படி செய்றீங்க, எதுக்கு ஆண்டவரே இப்படி செய்றீங்க? ஆண்டவரை பார்த்து நிறைய பேர் நம்ம கேள்வி கேட்போம். நான் இதுவரையிலும் பாடுபட்டது பத்தாதா, இதுவரையிலும் நான் தள்ளப்பட்டது பத்தாதா, இப்ப எதற்காக இந்த மாதிரி நீங்க பிரிக்கிறீங்கன்னு ஆண்டவரை பார்த்து நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். அந்த குஞ்சுகளும் தன்னுடைய தாய் பறவையினிடத்துல அதே கேள்வியை கேட்டாலும் அந்த தாய் பறவைக்கு மட்டும்தான் தெரியும், என் குஞ்சுகள் இப்படியே இருந்தா பத்தாது, என் குஞ்சுகள் எத்தனை நாளைக்கு நான் ஊட்டி கொடுக்க முடியும், என் குஞ்சுகள் தானாய் பறக்க கத்துக்கணும், அது போய் எற தேடணும், அது இந்த சமுதாயத்தில் எல்லாருக்கும் முன்பாக அதுவும் ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழணுன்றதற்காகத்தான் அந்த தாய் கழுகு தன்னுடைய கூட்ட கலைக்கும். குஞ்சுகள் அப்ப உணராட்டாலும் அதற்கு பிறகு ஒரு நாள் ஒருவேளை என் தாய் இந்த கூட்ட கலைக்கல அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு பறந்திருக்க முடியாதுன்னு யோசிக்கிறது போல இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் அதே சூழ்நிலையில இருக்கலாம். ஆண்டவரிடத்துல நீங்க கேள்வி கேட்கிற அளவுக்கு கூட நீங்க துணிந்தவர்களா இருக்கலாம். ஆண்டவரே நான் என்ன தப்பு பண்ணுனேன்னு கேட்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பறக்க பழக்குவிக்கும்படியாக நீ இருக்கிற அந்த பொசிஷன்ல இருந்து அடுத்து இன்னும் பல மடங்கு ஒரு உயர்வை தரும்படியாகத்தான் அந்த கூடு கலைக்கப்படுகிறது என்கிறத ஆண்டவருடைய பிள்ளைங்க மறந்துடவே வேண்டாம். ஹல்லேலூயா. உங்களுக்கு கடந்த நாட்களிலே நான் சொல்லிக் கொண்டே வந்தேன். இப்பொழுது இரண்டாவது திருச்சபையில இருக்கிற காரியம்தான் உங்களோட பேசிட்டு வரேன். இரண்டாவது திருச்சபை மிக அழகாக அநேக ஆத்துமாக்களோடு கூட சேர்ந்து அந்த ஆராதனை நடந்து கொண்டே இருந்தது. ரொம்ப சந்தோஷம். நாளுக்கு நாட்கள் ஜனங்கள் வந்து கொண்டே இருந்தார்கள், ஜபங்கள் நடத்தி கொண்டே இருந்தோம், நிறைய வாலிபர்கள் எல்லாம் வந்தார்கள். அந்த சர்ச்சிலையும் இடம் பத்தாம ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 200-250 பேருக்கு மேல வந்துட்டாங்க. இனி இந்த இடத்துல நம்ம இருக்க முடியாது, இந்த இடம் வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது அதே அந்த திருச்சபையினுடைய பக்கத்திலேயே ஒரு 3 சென்ட் இடம் இருக்குது. அந்த இடமும் அந்த ஓனருடைய இடம் தான். அப்ப அவங்கள்ட்ட போய் இன்னும் கொஞ்சம் வாடகை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம், அட்வான்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம், இந்த சர்ச்சை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்றதற்கு இடம் தருவீங்களான்னு ஜபத்தோட போய் கேட்டோம். கேட்ட உடனே அவங்க வந்து கண்டிப்பா தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு அன்றைக்கு வந்து ஒரு புதன்கிழமை அன்றைக்கு அந்த சர்ச்சினுடைய அந்த சைடை பிரிச்சுட்டோம். ஒரு சைடை ஃபுல்லா பிரிச்சு அந்த இடத்த அப்படியே எக்ஸ்டென்ஷன் பண்ணி அதை அப்படியே கவர் பண்றது மாதிரி நாங்க வந்து பண்ணினோம். ஆனா புதன்கிழமை அன்னைக்கு பிரிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள ஏதோ ஒரு தடுப்பை வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சோம். அதே போல பிளான் பண்ணி பிரிச்சுட்டோம். ஆனா நினைக்கிற அளவுக்கு வேலை அவ்வளவு சுலபமா சீக்கிரமா நடக்காத உடனே சர்ச்சினுடைய இந்த பகுதி முழுக்க அப்படியே திறந்து இருந்துச்சு. அன்னைக்கு பார்த்து வந்து ஒரு வெளியில இருந்து ஒரு சுவிசேஷகர் ஒருத்தங்க வந்து கோயம்புத்தூருக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து பாஸ்டம்மாவுடைய அப்பாவை அவங்களுக்கு தெரியும். அதனுடைய இதுபடி என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணாங்க, நான் இந்த மாதிரி கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறேன், உங்க சர்ச்சில் வந்து ஒரு சாட்சியை சொல்லி நான் இன்னைக்கு பாட்டு பாடலாமா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரொம்ப பெரியவங்களா இருக்கிறதுனால நானும் வந்து தாராளமா நீங்க வந்து வாங்க, வந்து எங்க ஜனங்களுக்கு உங்களுடைய சாட்சியை கொடுத்து பாட்டை பாடிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரு நல்ல பாடக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்முடைய சர்ச்சு நமக்கு செட் ஆகும், நம்ம வந்து நமக்கு மானிட்டர் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம அவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த பாஸ்டருக்கு வந்து மானிட்டர் அவருக்கு சுத்தமாக பத்தலை. அதனால இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், பாட்டு பாட ஆரம்பித்தவர் சவுண்டை ஏற்றுன்னு சொல்லிட்டே இருந்தார். அந்த மிக்சர் ஆப்ரேட் பண்ணுறவனை பார்த்து, டேய் ஏத்ரா சவுண்டை ஏத்ரான்னு சொன்ன உடனே அந்த தம்பியும் சவுண்டை அப்படியே ஏற்றிட்டே இருந்தான். இந்த பக்கம் ஃபுல்லாக ஓப்பனாக இருந்ததுனால
ரொம்ப சத்தம் வெளியே போயிருச்சு. ஏற்கனவே அந்த சர்ச்சு பக்கத்துல ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. இந்த சத்தம் வெளியே போன உடனே நடக்கவே வந்துட்டார். சர்ச்சு நடக்கவே வந்துட்டு ஒரே சத்தம் வெளியே, பயங்கரமான சண்டை சத்தம் கேட்குது. கெட்ட வார்த்தையில பேசிட்டே இருக்கிறாங்க. திரும்பவும் பழையது மாதிரி பிரச்சனை ஆரம்பிச்சிச்சா? சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கத்துறாங்க, ஃபாதரை வெளியே வர சொல்லு அப்படின்றாங்க. நான் உடனே வெளியே போன உடனே இந்த பாருங்க, என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல, 15 நாளைக்குள்ள இந்த இடத்த விட்டு காலி பண்ணி வேற இடத்துக்கு போகணும், அப்படி போகலைன்னா நடக்கிறதே வேற அப்படின்ட்டாங்க. நானும் வந்து சரி சொல்லுவாங்க, அதை பார்த்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாரி கேட்டு இனி இந்த மாதிரிலாம் வராது அப்படின்னு சொல்லி பல மணி நேரம் அவங்களோட போராடி பார்த்தேன். இந்த மாதிரி பிரதர் நம்ம பார்த்துக்கலாம், இனி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதுனால தான் வந்துருச்சு, இனி சவுண்டு வராமல் பார்த்துக்கிறோம், என்னென்னமோ சொன்னதுக்கு அப்புறமும் அந்த மனுஷன் தான் கூட ஆட்களை கொஞ்சம் பேரை கூட்டிட்டு இந்த இடத்த விட்டு நீங்கள் போயிடணும், நீங்கள் எங்கே போவீங்களோ தெரியாது, இந்த இடத்த விட்டு போயிடணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து ஓனரை போய் அடுத்த நாள் நான் சந்தித்தேன். இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே, அவங்களும் கூட நின்னாங்க. அவங்க வந்து என்னை கையெடுத்து கும்பிட்டு, பாஸ்டர் எங்களை ரொம்ப மிரட்டுறாங்க, உங்களை இந்த இடத்துல இருந்து காலி பண்ணலை அப்படின்னா எங்கள் வீட்டிலேயே இருந்து வந்து ஏறி அடிச்சிருவேன்றாங்க, தயவு செய்து நீ என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, உங்களுக்கு நான் வந்து அட்வான்ஸ் பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் தயவு செய்து காலி பண்ணிருங்கன்ட்டாங்க. இப்போதான் அந்த சர்ச்சை ஷெட்டு போட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகள் தான், அவ்வளோதான் அப்படி போயிட்டு இருக்குது. எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா செலவு பண்ணி போட்டிருக்கிறோம். இதை எங்கே எடுத்துட்டு போகிறது, எங்கே போடுறது, எங்கே சர்ச்சு வைக்கிறது ஒன்றுமே புரியல. நம்ப மாட்டீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, கிட்டத்தட்ட 15 நாட்கள் வந்து ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்டேன். போவேன், பார்ப்பேன், அந்த இடம் பிடிச்சிரும், வாடகை எவ்வளோன்னு கேட்பேன், அட்வான்ஸ் எவ்வளோன்னு கேட்பேன், எல்லாத்தையும் பேசிடுவாங்க. எல்லாத்தையும் பேசி நீங்க உடனே வந்துருங்க, ஷெட்டை போட்டுருங்க, எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில் கேட்பாங்க எதுக்குங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சர்ச்சை நடத்துறதுக்குன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துக்குள்ளேயே இல்லைங்க கொடுக்கறது இல்லைங்க. எத்தனை இடம் தெரியுமா, போற இடத்துல எல்லாம் நிறைய பேர் எல்லாத்தையும் பேசிட்டு சர்ச்சுக்குன்னா இடம் தர மாட்டோம். ஏற்கனவே ஒரு 200 பேருக்கு மேல இருக்கிறதுனால கொஞ்சமாவது ஒரு பெரிய இடத்துக்கு போனாதான் அடுத்து இந்த ஊழியத்தை நிலைப்படுத்தவே முடியுன்ற நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். எல்லாருமே கையை விரிச்சிட்டாங்க. இவங்க ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு டைமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆலயத்தில் அந்த பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த நிமிஷத்துல அந்த ரவுடியான அந்த மனுஷன் ஒரு 100 பசங்களை செட் பண்ணிட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்றது. நான் இங்க ஸ்தோத்திரம்னு ஆரம்பிக்கும் போது போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படியே போன் பறக்கும். ஒரு 50-60 பேர் ஃபோன் பண்ணிடுவாங்க. சார் என்ன சார் பயங்கர சத்தமா இருக்கு சார், அங்க சர்ச்சை ஆரம்பிச்சிட்டாங்க சார், அந்த சர்ச்சை மூடுங்க சொல்லுங்க சார், சவுண்ட் வரக்கூடாது சார், பிள்ளைங்க படிக்கிறாங்க சார், தூங்க முடியல சார் அப்படின்னு ஒரு 50 கம்ப்ளைண்ட்ஸ் ஆகுது போயிடும். ஆரம்பிச்ச 10 நிமிஷத்துல போலீஸ் வேன்ல வந்துருவாங்க. ஒரு 5-6 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்து சர்ச்சினுடைய வாசல்ல நின்று, அங்க இருந்து நான் தான் இப்படி பார்த்து நின்று இருப்பேன், வேற எல்லாரும் இங்க பார்த்து நிற்பாங்க. அங்க இருந்து அந்த போலீஸ் ஷார் சொல்லுவாரு, சவுண்டை கம்மி பண்ணுங்க. நான் எவ்வளவு கம்மி பண்ணாலும் திரும்ப கம்மி பண்ணுங்க. உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளையே, பல வாரங்கள் கண்ணீரோடு ஆராதனை நடத்தினேன். ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்துவேன். ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்தி முடிக்க அடுத்த நிமிஷத்துல போலீஸ் வேன் வெளியே நிற்கும். ஃபாதர் அவரை சொல்லுங்கன்னு என்னன்னு கேட்பேன். ஸ்டேஷன் வரைக்கும் உங்களை கூப்பிடுறாங்க, வந்துட்டு போங்க அப்படின்வாங்க. திருப்பி ஸ்டேஷன் போவேன். அங்கே போனால் இன்ஸ்பெக்டர் சத்தம் போடுவார், என்ன ஃபாதர் ஒரே பிரச்சனையாக இருக்குது, சவுண்ட் இல்லாமல் நடத்துங்க, இல்லைனா காலி பண்ணுங்க. என்னமோ அவங்களுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் போதில்லை. உண்மையிலே எத்தனை நாட்கள் போலீஸ் ஸ்டேஷன் நடந்து ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்கவே விடலை. மிரட்டல்கள் என்னென்னமோ வந்துருச்சு. ஆனால் அந்த இடத்த விட்டு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இடமும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரில. எங்கே போனாலும் எனக்கு நோன் வந்துருச்சு. ஒரே ஒரு இடம், அந்த இடத்த போய் பார்த்தோன்னா தான் இப்போ சர்ச்சை நடக்கிற இந்த இடம் தான். இந்த இடத்த பார்த்த உடனே இந்த இடம் எனக்கு பிடிச்சிருச்சு. ஆனால் ரொம்ப குடிசையாக எல்லாம் இருந்துச்சு. அது எதுவாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் ரெடி பண்ணிக்கிறேன்னு ஓனர் ஐயாட்ட சொல்லிட்டேன். சொன்ன உடனே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு.
கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு, அட்வான்ஸ் எல்லாம் பேசி முடிச்சுட்டு போய் அட்வான்ஸை கொண்டு போய் அவருக்கு கொடுக்க வரலாம் அப்படின்னு வரும்போது ஒரே வார்த்தையில் ஓனர் ஐயா சொல்லிட்டாரு, வெயிட் பண்ணுங்க, எங்க பையன்கிட்டையும் பொண்ணுட்டையும் ஒரு வார்த்தை கேட்க வேண்டியது இருக்குது, அது மாதிரி வக்கீல்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்க வேண்டியது இருக்கு, அவங்க எல்லாருமே வந்து கொடுக்க வேணாம்னு சொல்றாங்க, நான் ஒரு வார்த்தை இன்னும் வந்து எங்க பிள்ளைங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறமா சொல்றேனே, நீங்க வந்து சாரி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து அங்க அந்த இவர் இடம் கொடுக்குறாங்கன்னு சொன்னதுனால சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் நான், இந்த மாதிரி நம்ம சர்ச்சை வந்து நம்ம வந்து காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, இன்னொரு இடத்த பார்த்துட்டோம், இந்த ஷெட்டை வந்து அந்த இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ண போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டேன். ஜனங்களும் நிறைய பேர் உற்சாகம் ஆயிட்டாங்க. அந்த நடத்திட்டு இருந்த இடத்துல ஓனர்ட்டையும் பணத்தை கொடுத்துட்டேன், பணத்தை திரும்பி வாங்கிட்டேன், அட்வான்ஸ் பணத்தை திரும்பி வாங்கிட்டேன், இன்னும் ஒரு 15 நாளைக்குள்ள காலி பண்ணிவோன்னு சொல்லிட்டேன். திடீர்னு சனிக்கிழமை அன்னைக்கு இவர் சொல்லிட்டாரு, ஓனர் சொல்லிட்டாரு, இல்லை நான் யோசிச்சு சொல்லணும், எனக்கு ஒரு 10 நாள் டைம் வேணும்ட்டாரு. மனசே வெடிச்சிருச்சு, உடஞ்சிட்டேன், ரொம்ப உடஞ்சிட்டேன். நேரம் அழுது கொண்டே போன பலிபீடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் பலிபீடத்தில் அப்படியே நேர் முழங்கால நின்று 20வது என் பைபிளை இப்படி கையில் எடுத்துட்டு 20வது சங்கீதம், ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி உம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே இரக்கம் செய்யும், ராஜா கூப்பிடுகிற நாளிலே எங்களுக்கு செவி கொடுப்பாராக அப்படின்ற அந்த சங்கீதம் முழுக்க முழங்கால நின்று நான் அறிக்கை செய்ய ஆரம்பிச்சேன். ஆபத்து நாளிலே கர்த்தர் எமது ஜெபத்தை கேட்பாராக, தேவன் எனக்கு அடைக்கலமாயிருப்பாராக. சில ரதங்களை குறித்தும் குதிரை குறித்தும் மேன்மை பாராட்டுறாங்க, நானும் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறிச்சே மேன்மை பாராட்டுவேன். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நானோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி முழங்கால நின்று கண்ணீர் வடிச்சு அந்த 20வது சங்கீதம் அந்த பேப்பர் முழுக்க நனைஞ்சிருச்சு. நான் விட்ட கண்ணீர்னால அந்த பேப்பர் முழுக்க நனைஞ்சிருச்சு. அழுது 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 ஆண்டவரே 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 எங்க போவேன்னு தெரில. அதுக்குள்ள அந்த ஏரியாவிலே ஊழியம் செய்கிற ஒரு நபர் வந்து சொன்னார், நீங்க ஏன் இந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் இடத்த மாற்றி போராடிட்டு இருக்கிறீங்க, பேசாம எல்லா ஜனங்களையும், எனக்கு சொந்த இடம் தான் இருக்குது, அந்த இடத்துல கொண்டு வந்து நீங்க விட்டுட்டு நீங்க எனக்கு அசிஸ்டண்டா இருங்க, நீங்க ஆராதனை நடத்துங்க, நான் பிரசங்கம் பண்றேன் அப்படின்னு கூட சொன்னாங்க. இல்லை இல்லை இல்லை, என்ன அழைச்ச அழைப்பு வீணா இல்லைப்பா, என் கையில கொடுத்துதானே இந்த ஊழியத்தை இவ்வளவு தூரம் வளர்த்தி கொண்டு வந்தீங்க, 3 பேரா இருந்தது இத்தனை பேரா ஆயிட்டோமே, இனி இன்னொருத்தருடைய கையில கொடுத்துட்டு போவா அப்படின்னு அன்னைக்கு அழுது 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 ரொம்ப அழுதுட்டேன். அந்த அந்த அதிகாரத்தை பல 100 தடவை வாசிட்டேன். எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் விசுவாசத்தோட நம்பி சொன்னேன். அந்த சங்கீதம் முடிச்சுட்டு அடுத்த நாள் பிரதர் ஒருத்தர் கூப்பிட்டார், அந்த இடத்த எனக்கு காமிச்சு கொடுத்த பிரதர் கூப்பிட்டாரு, உங்களை ஓனர் ஐயா கூப்பிடுறாரு அப்படின்னாரு. நேராக போனேன், என்னையா அப்படின்னு கேட்டேன், எங்க பிள்ளைங்கள்ட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, அட்வான்ஸை எடுத்துட்டு வாங்கன்னாரு. சே, ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். கர்த்தர் கூட்ட கலைச்சது வேற எதுக்காகவும் இல்லை. அப்போ வந்து கிட்டத்தட்ட அதான் ஒரு 24க்கு 60க்கு மேலே அந்த நீளம். ஆனால் 2வது வந்த திருச்சபையில் எடுத்த, இப்போ இருக்கிற திருச்சபையில் அப்போ எடுத்த இடம் 10 சென்ட் இடம். பக்கத்தில் இருக்கிறதையும் எடுத்துங்கன்னு அப்போ சொன்னாங்க, முடியாதுன்ட்டோம். அப்போ யார் வாடகை கொடுக்க முடியாது, 8000 ரூபா வாடகை. அப்போ பெருசு, ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு 40 அடி அகலம், 110 அடி நீளம். அப்படியே ஒரு பெரிய ஷெட்டா போட்டு இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இந்த ஆலயம் தான். இதில் ஃபஸ்ட்டு சின்னதாக, இன்னும் கொஞ்சம் சின்னதாக போட்டோம். ஆனால் அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 6-7 டைம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு விரிவாக்கம் நடந்துகிட்டே இருக்குது. இந்த பக்கத்துலையும் இப்போ ஒரு 2 சென்ட் புதுசாக வாடகைக்கு வாங்கி, இந்த பக்கத்துலையும் ஒரு ஷெட்டை போட்டு கீழே ஒரு சின்ன அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஒன்று பண்ணி அதுலேயும் ஒரு ஆராதனை அப்படியே நடக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கூட்டை கலைக்கிறாரா? நான் இது போதும்னு நினைச்சேனே, நான் இது சமாதானமா இருக்குன்னு நினைச்சேனே,
இந்த நேரத்தில் ஆண்டவர் ஏன் கூட்ட கலைக்கணும்? நான் கடந்து வந்த அதே பாதையில இந்த உபவாச ஜெபத்துல இருக்கிற ஏதோ ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க கடந்து வந்து கொண்டே இருக்கலாம். பாஸ்டர், அதே பாதை தான் என் பாதை. எங்க போறதுன்னே தெரியல, என்ன செய்யறதுன்னே தெரியல. இவ்வளவு ரூபா பணத்தை செலவு பண்ணி இந்த பணம் வீணாய் போகுமோ? அவங்க எல்லாரும் துரத்துறதுல அவ்வளவு குறியா இருக்கிறாங்க. ஒரு நாள் கூட சமாதானமே இல்லை. சமாதானமாய் ஊழியம் செய்து பல நாட்கள் ஆயிடுச்சு. கூட்டம் அப்படியே சமாதானமா இருந்த கூடெல்லாம் கலைஞ்சிருச்சு. அந்த அந்த சர்ச்சினுடைய புதுமை கூட மாறலைங்க. புதுமை கூட மாறல. அதுக்குள்ள பிரிக்கணும். எப்படி பிரிப்போம்? என்ன எல்லா தோல்வி. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருச்சு, டேய் அந்த இடம் நிறைஞ்சிருச்சு இல்ல, நீ சின்ன எக்ஸ்டென்ஷன் கேட்காத, உனக்கு ஒரு பெரிய விரிவாக்கத்தை தரப்போறேன்னு சொல்லி அதை விட திரும்ப 3 மடங்கு பெருசா இன்னொரு காரியத்தை கர்த்தர் கொடுத்த அந்த தேவன் இன்றைக்கு உங்களோட வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களோட கூட பேசுகிறார். ஆண்டவர் கூட்டை கலைப்பது உன்னை நிர்மூலமாக்குவதற்காக அல்ல, உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை கொல்லுவதற்காக அல்ல, நீ பறக்க கற்றுக்கொள்ளும்படியாக, நீ ஒரு பெரிய கழுகை போல மாறும்படியாக, உங்கள் வேலையை நீங்கள் செய்து யாருடைய டிபெண்டும் இல்லாம ஆண்டவர் உன்னை அடுத்த லெவல் உயர்த்தும்படியாகத்தான் இந்த கூடு கலைக்கப்படுதே தவிர வேறு ஒன்றுக்குமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்குது? வேற ஒண்ணுக்குமே இல்லை சிஸ்டர், வேற எதுக்குமே இல்லை, வேற எதுக்குமே இல்லை, வேற எதுக்குமே இல்லை. ஆண்டவர் கூட்ட கலைக்கிறாரா? கூட்ட கலைக்கிறாரா? சோர்ந்து போனீங்களா? எல்லா பக்கமும் நெருக்கமா இருக்குதா? நீங்க போன காரியமும் தோல்வியில வந்து நிக்குதா? முழங்கால நின்னு நான் 20வது சங்கீதத்தை அறிக்கை செய்தது போல நீங்களும் ஒரு சில வசனங்களை எடுத்து முழங்கால நின்னு தேவ சமூகத்துல நான் தாண்டவரே எனக்கு செய்யுங்கன்னு ஆண்டுடைய சமூகத்துல கெஞ்சுங்க. ஆண்டவர் உங்களை வெறுமையா அனுப்பவே மாட்டார். இனி இந்த உபவாச ஜெபம் முடியறதுக்கு 1 வாரம் தான் இருக்குது. இந்த 1 வாரத்துல இன்னும் நிறைய காரியத்தை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை முடிகிற அந்த 3 நாட்களும் ஸ்பெஷலா 3 நாட்களும் நான் ஒவ்வொரு வருஷமும் 21 நாள் உபவாச ஜெபத்துல ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு 40 ஜெப குறிப்பை வச்சிருக்கிறேன். அந்த 40 ஜெப குறிப்பை உங்களோட பேச போறேன். அந்த நாட்கள், அந்த 3 நாட்களும், இந்த உபவாச ஜெபம் முடிகிற கடைசி 3 நாட்களும் ஸ்பெஷல் பாஸ்டிங் பிரேயர். இந்த 3 நாட்கள்லையும் ஆராதனை எல்லாம் பெருசா இல்லாம, ஜெப குறிப்பு எல்லாம் எதுவுமே இல்லாம, நான் உங்களோட நீங்க ஜெபிக்க வேண்டிய ஜெப குறிப்புகளை குறித்து அந்த 3 நாட்களும் உங்களோட பேசுறதுக்கு நான் ஆசைப்படுறேன். எல்லாரும் முடிகிற வரைக்கும் இனி 1 வாரம் தான் இருக்குது. ஜெபத்துல தரிச்சிருந்து முடிச்சிருவோம். ஆண்டவர் உங்க கூட இருப்பார். அப்படியே முழங்கால நீங்க நிக்கலாம். முடியாதவர்கள் எழும்பி நின்று கொள்ளலாம். ஆண்டவர் ஒரு புதிய வெற்றியை தரப்போகிறார். ஒரு புதிய பெருக்கத்தை ஆண்டவர் தரப்போகிறார். ஒரு புதிய பெருக்கத்தை ஆண்டவர் தரப்போறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய பெருக்கத்தை ஆண்டவர் தரப்போறாரு. உன் நெருக்கம் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உங்கள் நெருக்கம் உன்னை பெருக பண்ணுவதற்காக. ஒரு இடத்திலிருந்து ஆண்டவர் கூட்டை கலைப்பதற்கு காரணம், ஓ ஹல்லேலூயா, உங்களை விழத்தள்ளுவதற்காக அல்ல, அவமானப்படுவதற்காக அல்ல, வெட்கப்படுவதற்காக அல்ல, உயர்ந்த இடத்துல வைக்கும்படியாகத்தான், அதை விட மேலான இடத்துல வைக்கும்படியாகத்தான். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. அப்பாவை பார்த்து கெஞ்சுங்க பார்க்கலாம். அப்பாவை பார்த்து மன்றாடுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த உபவாச ஜெபத்துல எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்கப்பான்னு ஆண்டவரிடத்துல கேளுங்க. கலங்க வேண்டாம் ஆண்டவருடைய பிள்ளைகளே. நீங்க காகத்தின் வம்சம் அல்ல, சிங்கத்தின் குட்டி. நீங்க காகத்தின் வம்சம் அல்ல, சிங்கத்தின் குட்டி. சிங்கத்தின் குட்டி. ஒரு நாளும் நீங்க அழிஞ்சு போக மாட்டீங்க.
எப்படி அந்த தாய் கழுகு தன்னுடைய குஞ்சுகள் கீழே விழ போகும்போது குஞ்சுகளை விட வேகமாய் பறந்து வந்து தன்னுடைய செட்டைகளில் எடுத்து வச்சு மேலே போகுமோ, அதே போல நீங்க இப்ப கீழே விழுறது மாதிரி இருக்கும். ஐயோ நான் விழுந்துட்டேன், முடிஞ்சிட்டேன், செத்துட்டேன்னு நினைக்கும் போது இல்ல இல்ல, உங்களை கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? சும்மா இருப்பாரா? இருக்க மாட்டார். அதை விட வேகமாய் வந்து அவருடைய செட்டையினாலே உன்னை தூக்கி கொண்டு போய் உன்னை விடுதலையாக்க கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த நாள் உபவாச ஜெபத்தில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த 21 நாள் முடியும் போது ஒரு பெரிய மகிமை அவருடைய தலையின் மேல் வைக்கப்படுவதாக, ஒரு மகிமை அவருடைய தலையின் மேல் வைக்கப்படுவதாகப்பா. இனி ஒரு வாரம் தான் பார்க்குது. இந்த ஒரு வாரத்துல எந்த தடையுமே இல்லாம இந்த ஜெபத்துல கலந்து கொள்றதற்கு எங்க பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். அந்த கடைசி 3 நாட்கள் நடக்கிற ஸ்பெஷல் ஃபாஸ்டிங் பிரேயரை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராகப்பா. உங்க கிருபையின் கரங்கள்ல தாழ்த்துறோம். நீர் பிள்ளைகளோடு கூட இரும். உங்க மகிமையினால் உங்க பிள்ளைகளை அலங்கரித்துக் கொள்ளும். ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. அவங்க ஜெபிக்கிறதற்காக அனுப்பி இருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்திற்கும் கர்த்தர் பதில் தருவீராக ராஜா. இதற்காக உழைக்கிற இந்த ஊழியத்திற்காய் கொடுக்கிற ஒவ்வொருத்தரையும் கனப்படுத்துங்க ஆண்டவரே. உங்க மகிமையினால் உங்க பிள்ளைகளை நிரப்பும். நீர் கூடவே இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you.